மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக இபிஎஸ்சிக்கு எதிரான வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், நீங்கள் தொடரலாம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாகப்பட்டினம், விருதுநகர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி திருவாரூர் மாவட்ட நன்னிலத்தைச் சேர்ந்த விவசாயி என் ராஜசேகரன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்புடன் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணை ரத்து செய்து தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மனுதாரரின் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. இதில் புகாரில் முகாந்திரம் இல்லை என தெரிய வந்ததை அடுத்து புகார் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். முகாந்திரம் இல்லை என புகார் முடித்து வைக்கப்பட்டதை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குறித்து உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி விளக்கம் அளிக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.